அப்ப காவலர் அவ்வளவுதான். இப்ப காவலர் அப்படிங்கிறது வாழ்வகா பெயர், அது உயர்நிலைக்கு உள்ளது, அவ்வளவுதான். பெயர் சொல்லுக்கு ஒரு பட்டியல் இருக்கு. சரி. ஆசிரியர், மாணவர், உறுப்பினர். உறுப்பினர்கள் போட தேவையில்லை. உறுப்பினர் ஆட்டோ ஓட்டுநர், ஆட்டோ ஓட்டுநர்கள் போட தேவையில்லை. ஆட்டோ ஓட்டுநர்ல எதை சொல்லி நான் போடுவீங்க? ஓட்டுநர். அந்த நகத்துக்கு வர்ற நாவா? தன்னகரம் சொல்றாங்க. தன்னகரம் படுத்து வரணும். ஏன் வரணும் அப்படின்னா ஓட்டும் நபர் ஓட்டுநர். ஓகே. ரெண்டு சொல்லி நான் போட மாட்டேன். அனுப்புனருக்குமே தன்னகரம். அப்ப ஓட்டுநர், ஓட்டும் நபர், அனுப்பும் நபர், பெரும் நபர். நபர் நபர்னு வருது பார்த்தீங்களா? நபருக்கு நபர் சொல்ல கிடையாது. நபர் குறிக்கிற எல்லா நபருமே இந்த தன்னகரனாவே வரணும். உறுப்பினருக்கு ரெண்டு சொல்லி நான் போடுறேன். ஏன் தெரியுமா? உறுப்பினருக்கு பல பேரை சேர்ந்தவங்க. பல பேரை சேர்ந்தா ரெண்டு சொல்லி நான் வரேன். இப்ப ஓட்டுநர் அப்படின்னா அது பலர் பலத்தையும் பிடிக்கும். ஆனா ஆட்டோவை ஓட்டுறது ஒரு ஆள் தானே ஓட்டுறாரு, பேருந்து ஓட்டுறது ஒரு ஆள் தானே ஓட்டுறாரு. சரி சரி. ஒரு நேரத்துல இப்ப பேருந்து இயக்குறது யாரு? ரெண்டு பேரை இயக்குறாங்க. ஆட்டோல ஏறி ரெண்டு ஓட்டுநர் உட்காந்துருக்காங்க, ஒரு ஆள் ஓட்டுறாரு. அப்ப ஒரு ஆள் ஓட்டுனா தன்னகரை போட்டு ஓட்டுநர் போடும். ரெண்டு சொல்லி நான் போடுறீங்கன்னா உறுப்பினர் போடும். ரெண்டு சொல்லி பல பேர் சேர்ந்திருக்கோம். உறுப்பினர்கள் சங்கம் போடுறாங்க. உறுப்பினர் சங்கம்னு போட்டாலே போதும். உறுப்பினர்களும் போடுறது.